ஹைப்பர்சோனிக் ஏவுகணைக்கான திட எரிபொருள் இயந்திர சோதனையை வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் நேரில் பார்வையிட்டார். வடகொரியாவின் தேசிய பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக புதிய வகை இடைநிலை தூர ஹைப்போசோனிக் ஏவுகணைக்கான திட எரிபொருள் இயந்திரத்தின் சோதனையை அவர் ஆய்வு செய்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. சோஹே செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் நடத்தப்பட்ட இந்த சோதனையானது மகத்தான வெற்றி பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்ற தாக்குதல் விவகாரத்தில் முன்னாள் அதிபர் டிரம்பின் முன்னாள் உதவியாளர் பீட்டர் நவரோ சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி நடந்த தாக்குதல் தொடர்பான வழக்கின் விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்ததாகவும் அதிபர் தேர்தலில் தலையீடு செய்ய முயன்றதாகவும் முன்னாள் அதிபர் டிரம்பின் முன்னாள் உதவியாளர் பீட்டர் நவரோ மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் அவருக்கு 4 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டிலும் அவருக்கு தண்டனை உறுதிப்பட்ட நிலையில் மியாமியில் உள்ள பெடரல் சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.